ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுஷ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளி வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கோயிலுக்கு போகலாமே ஆடி வெள்ளின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாம் ரெடியாகி கோயிலுக்கு கிளம்புற டைமில் மழை. என்ன பண்ணுறதா, கேப் புக் பண்ணி எந்த கேபும் புக் ஆகல. பஸ்ஸில் வந்துட்டோம். பஸ்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு யஷ்வந்த்புராக்கு தான் போயிடுச்சு. அங்கேருந்து நடந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் போனேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பிடி உஷா ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்க. விட்டா ஓடிடுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே தான் எங்கள் மாதாஜி. ஸோ எப்படியோ கடைசியாக கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் மலேசியா 18 கிளாஸ் இருக்குது சர்க்கல் மாரியம்மா கோயில். ஸோ நான் அப்போ சின்ன குழந்தையில வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ கோயிலில் பார்த்தீங்கன்னா சம்மர் ரஷ். நாங்களே க்யூவில் நின்று தான் போயிட்டுருக்கேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, நான் பின்னாடி நின்றுட்டு. சரி, அங்கே பார்த்தீங்கன்னா கூழ் கொடுத்துருந்தாங்க, போய் வாங்கலான்னு எங்கள் அம்மா வேணாம் சாமியெல்லாம் கும்பிட்டு தான் நீ எல்லாருமே சாப்பிட்ணும்னு சொல்லிட்டாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜனம் எல்லாம் லைனில் போயிட்டு சாமி பார்த்துட்டே இருந்தாங்க. சரி, நாமளும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துனே போனோம். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆடி வெள்ளி இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் தமிழ்காரங்க தான் இருந்தாங்க. வெளியே பார்த்தா கூழ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்தானிக்கா பார்த்தா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு சாமி கும்பிடுமே தோணலை, எப்படா சாப்பிட்லான்னு தான் தோணுச்சு. அப்புறமா எல்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. அலங்காரம்லாம் நல்லா பண்ணிட்டு ஃபுல் இந்தாண்ட சைடு வெளுக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க, நெய் வெளுக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்புறமா தீர்த்தம் கொடுத்தாங்க, தீர்த்தம் குடித்தேன். அப்புறமா நாகத்தம்மா பூஜை பண்ணுறாங்க. பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் நாகத்தம்மா. உங்களுக்கு தெரியாமல் போது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, இதுதான் நாகத்தம்மா. ஸோ அதனால எங்கள் அம்மா குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட சொன்னாங்க. நானும் போட்டுட்டு வந்துட்டு பிறகு இது வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும்னு என் தம்பி கையில் வீடியோ எடுக்க சொன்னால் அவனும் வீடியோ எடுத்தான். அவன் வீடியோக்குள்ளே வரமாட்டான். ஒரு நாள் என் தம்பியை உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? அப்புறமா அப்படியே இப்படி வந்து எனக்கு குங்குமம் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கோயிலில் போனால் நீட்டாக ஏதாவது பொட்டு வச்சுக்கணும், நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நல்லா மங்களகரமாக தெரியும். இந்த மாதிரி குங்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யார் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ எல்லாம் பூஜைலாம் பண்ணியாச்சு, போட்டாச்சு. சரி, இன்னொன்று பார்த்து இன்னொரு கோவில் இருந்துச்சு. சரி, அங்கேயோ போயிட்டு பூஜை போட்டலாம் அப்படின்னு மம்மி பூஜை சாமான்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் பண்ணாங்க. நானும் வேடிக்கை பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டேன். நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டின்னு. அப்புறமா மம்மி பார்த்துட்டு, எங்கள் மம்மி விட்டா இன்னைக்கு எல்லாம் சாமி கும்பிடுவாங்க, வாரம் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அப்புறமா அவங்களே கூட்டிகிட்டு போய் பார்த்தா கூழ் வாங்கி வந்துட்டாங்க. ஆனால் எப்படி ஆடி மாதம் கூழ் கிடைக்கிறது ஆடி மாதத்துக்கு ஒரு மாதிரி ஜாலி தான் இல்லை. எப்படியோ கூழ் குடிச்சிட்டு அங்கே அப்புறமா அப்படியே நடந்து போயிட்டு பிரசாதம் சாப்பிட்டு நல்லா இருக்குது. பார்த்தீங்களா இந்த சாமி ஸ்டாச்சு. அப்புறமா இவ்வளோ வந்து கோயில் கும்பிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி வீடியோ எடுக்காம எப்படி. அப்புறமா நான் சாமி கும்பிட்ற வீடியோ எடுன்னு எங்கள் அம்மா கிட்ட வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு புட்டெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கின்னு அப்புறமா மனசார கும்பிட்டு அப்புறமா வெளியே வந்து பார்த்தா மழை அவ்வளவோ இல்லை. பாருங்கள், இதுதான் மலேசியா 18 கிளாஸில் இருக்கிற சர்க்கல் மாரியம்மா டெம்பிள். மழை இல்லை. திரும்ப பஸ் ஸ்டாப்பு 1 கிலோமீட்டர் அளவுக்கு போயிட்டோம். 1 கிலோமீட்டர் அளவுக்கு போய் பார்க்குறோம். 1/2 hour ஆகி கூட பஸ்ஸு காணும். என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ பார்க்குறேன் ஆகாது, என்னெல்லாம் ஆகாது. நான் கேப் தான் புக் பண்ணேன். கேபில் புக் பண்ணி ஆட்டோவில் வந்துட்டேன். ஆட்டோ புக் பண்ணி கடைசி தான் நானே எங்கள் அம்மா புக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெயின் அவ்வளோவே இல்லை. இந்த சைடு நாங்கள் வர ஃபுல் இதாக தான் இருந்துச்சு. அப்புறம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி. இதுதான் எங்கள் பெங்களூர். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படியோ செம்ம டயர்டாக இருக்குது. எப்போடா ஃபஸ்ட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் கோயிலுக்கு போய் படுக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. நானே யூடியூப் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் என்னோடய vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு கோயிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ, பாய்.